காட் ஆல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். என் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில பெரிய பெரிய நன்மைகளை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். 7 மாசம் உங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த 8வது மாசம் நீங்கள் வந்து நிற்க அவருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருந்தது. இனியும் இந்த 8வது மாசம் கூட கர்த்தர் பெரிய நன்மைகளால உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க. ஆரம்பிச்சிங்க 7வது மாசம் எப்படிடா போகும்னு சொல்லி பாருங்க, எப்படி போச்சுன்னு தெரியல. ஆனா நீங்க உயிரோட கூட என்ன பண்றீங்க, இருக்கிறீங்க. இந்த வருஷம் ஜனவரி மாசம் யோசிச்சிங்க எப்படிடா அப்படின்னு. இப்ப 7 மாசம் உங்களை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். இருக்கக்கூடிய நாட்களையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய நன்மைகளை கொண்டு வருவாராக. ஆமென். கவலைப்படாதீங்க. ஏசப்பா அற்புதமான தேவ வார்த்தை இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு தத்துவம் உங்களுக்கு கொடுக்கிறார். நம்பிக்கையோட காத்திருங்க. ரெவலேஷன் 21:5 சொல்லுது, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று சொல்லி. என் அன்பு பிள்ளையே, இந்த 8வது மாசத்தான கிஃப்ட் என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த மாசம் எல்லாத்தையும் உங்களுக்கு புதிய புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எல்லாம் பழைய காரியங்களை ஒழிச்சு பழைய காரியங்களை மாற்றி உங்க பழைய தரித்திரங்கள், வறுமைகள், நோய்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீ எதிர்பார்க்காத ஒரு புதிய புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். புதிய புதிய நன்மைகளை கர்த்தர் செய்ய போகிறார். சில பேர் வீட்டுல விசேஷங்கள் நடக்க போகிறது, விசேஷங்கள் கூடி வர போகிறது. சில பேருடைய வாழ்க்கையில ரொம்ப நாளா பிரச்சனை இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இப்போ இந்த நாள்ல புதுசா இந்த மாசம் கர்த்தர் மாத்தி கொடுப்பார். இந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சகலத்தையும் இந்த நாள்ல உங்களுக்கு புதிதாக்கி கொடுக்க போகிறார். ஆமென். அவர் செய்ய நினைத்ததை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? அவர் அந்த சராசரங்களுக்கு அகிலத்துக்கும் அன்பின் தேவனாக இருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்ததுதான் அவர் நிறைவேற்றுவார். வானம் ஒழிந்து போகும், பூமி ஒழிந்து போகும், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போகாது. என் அன்பு பிள்ளைகளை, கவலைப்படாதீங்க. இந்த 8வது மாசம் நீங்க புதுசா மாற போறீங்க. இந்த 8வது மாசம் புதிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கடந்து வர போகுது. இந்த 8வது மாசம் பெரிய 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 நீ நினைச்சு பார்க்க முடியாத காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. எல்லாம் பழைய காரியம் எல்லாம் ஒழிஞ்சு போய் இன்னைக்கு புதிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். என் அன்பு பிள்ளையே, கவலைப்படாத. எல்லாமே புதுசு. உன் மனசு புதுசா மாத்த போறாரு ஆண்டவர். எல்லா கவலைகளை எடுத்து போட போறாரு. வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சொந்த பந்தங்களோடு எல்லாரோட ப்ராப்ளம்ஸை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்க பிள்ளைகளிடத்திலிருந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் தொல்லைகளை கர்த்தர் மாற்றி உங்கள் பிள்ளைகளே உங்களை நேசிக்கும்படிக்கான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அன்பு பிள்ளையே, இதோ நான் புதிதாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இனிமேல எல்லாம் 8வது மாசம் நிச்சயமா புதிய புதிய காரியங்களை செய்ய போகிறார். அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ரொம்ப நல்லவர். அவர் அருமையான தெய்வம். அவர் அற்புத ரட்சகர். அவரை போல இந்த உலகத்துல யாரும் கிடையாது. உங்களை நேசிக்கிறார் அவர். அதனாலதான் 7 மாசம் பாருங்க எவ்வளவு கஷ்டம் ஆனாலும் உங்களுக்கு கொண்டு வந்து இன்னைக்கு இந்த புதிய மாசம் 8வது மாசத்துல புதிய இந்த முதல் நாள்ல கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்க வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் புதுசா மாற்ற போறார். அவர் வந்தா பழசு ஓடி போயிடும். அவர் வந்தா எல்லாம் நிறைவாக என்ன பண்ணும், மாறும். இந்த 8வது மாசம் உங்களுக்கு புதிய புதிய காரியங்கள் நடக்க போகுது. விசேஷங்கள் நடக்க போகுது. எல்லாம் பெரிய பெரிய கஷ்டங்கள், துன்பங்கள் மாற போகுது. எல்லாத்தையும் புதுசா மாத்த போறார். சில பேர் வீடு கூட நீங்க காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போகும்படிக்கான கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். அன்பு பிள்ளைகளே, வியாபாரம் எல்லாம் புதுசான வியாபாரங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். வியாபாரம் ரொம்ப முடங்கி மந்தமா இருக்கா? கவலைப்படாத. இந்த 8வது மாசம் எல்லாம் புதுசா புதிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறார். எல்லாம் காரியங்களை புதுசாக்குவார். கவலைப்படாதீங்க. இயேசு ரொம்ப நல்லவர். உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, எங்கள் அன்பு ரட்சகராக இயேசுவே, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரை கொடுத்த அன்பின் வார்த்தைக்கு நன்றி. உங்க நாம மகிமைப்படட்டும். புதிதாய் மாற்றப்பட கிருபைக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமென். அன்பு பிள்ளைகளே, எல்லா புதிய காரியங்கள் இந்த 8வது மாசம் உங்களுக்கு வரப்போகுது. இந்த 8வது மாசம் உங்களுக்கு புதிய ஜெயம், புதிய புதிய காரியங்கள் நடக்கும். கவலைப்படாதீங்க. நன்றி உள்ளத்தோட ஏசப்பாக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இந்த நாளை தொடங்குங்க. இந்த மாசம் முழுவதும் தேவன் உங்களோட கூட இருப்பார். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரைக்கும் என் அன்பு ரட்சகராக இயேசு கிறிஸ்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமென். ஜீசஸ்.